இயக்குனர் இமயம் அவர்களுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பெரிய இயக்குநர்களுக்கும் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கம். எனக்கு ஜீவன் சார் பெரிய அறிமுகம் கிடையாது, அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டது தான். சுகுமார் சார் நிறையா சொல்லுவார். முன்னாடி இருக்க படங்கள் எதை பற்றி பேசினாலும் இது எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான்னு சொல்லிட்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் கேட்க கேட்க. பட் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன்றதை மீறி ஒரு அழகான ஃபங்க்ஷனாக இருக்குது. வந்திருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பெருசாக சாதித்தவங்க, அவங்க எல்லாருமே நட்பின் அடிப்படையில் தான் இந்த மேடையில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த மேடை இன்னும் ஸ்பெஷலான மேடையாக இருக்குது. அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த டீம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஃபோர்ஸாக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு இது பாதிக்கணும், படம் பார்க்கும்பொழுது மக்களை, அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹீரோ சினிமாவுக்கு வராரு, வீரா, அவருக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நிறைய கிசு வர அளவுக்கு பெரிய ஹீரோவாக வரணும் பிரதர், நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிசு வரலன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க, அதுக்கு டவுட்டு போலியா அவர் ஒன்றும் இல்லையா அவரை பற்றி பேப்பர் அப்படி. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டீமில் இருக்க எல்லாருக்குமே, மஹிமா, சென்ட்ராயன் அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபங்க்ஷனோட ஹீரோ ரமேஷ் நாயகம் சார். அவரோட வாய்ஸுக்கு பெரிய ஃபேன். விழிகள் நரிகள் வானமாக இருக்கட்டும் அண்ட் தொட்டிஜியால் நீங்கள் பாடின பாட்டாக இருக்கட்டும் சார், அண்ட் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இந்த சாங்ஸ் இன்னும் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேரும்ன்ற இது இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் என்டையர் டீமுக்கும். சுகுமார் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நான் சீக்கிரம் முடிக்கணும். சுகுமார் சார் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட், ஒரு பயங்கரமான டெக்னீஷியன், கிராஃப்டை அடிப்படையிலேருந்து கற்றுக்கிட்டு வந்தவர். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனசில் பட்டதை தைரியமாக உண்மையாக நேர்மையாக முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய ஒருத்தர், யதார்த்தத்தை மீறாத ஒருத்தர் அப்படிங்கிறத அவரோட பழகும்போது தெரிஞ்சுது. எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாலும் அந்த அனுபவத்தெல்லாம் யதார்த்தமாக இருக்கிறதுக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அவரோட ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த படிப்பினையை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சுகுமார் சார். அண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது மட்டும் 1 hour லைட் பண்ணுவார், எப்படியாவது இவனை அழகாக காட்டிடணும் இந்த படத்துலையாவது அப்படின்னு சொல்லி. அதுக்கு மான்கராத்தே ஆகட்டும் அண்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்துலையும் நிறையா மெனக்கெடுவார். அந்த ஸ்பெஷல் கேருக்கும் பெரிய நன்றி சார். அண்ட் ஜான் மேக் சார், உங்களுக்கும் மைனா மாதிரி இது இன்னும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வாழ்த்துறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, ஆடியன்ஸ் மாதிரி இந்த படத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆடியன்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை ரசிக்கிறதுக்காகவும் காத்துட்ருக்கேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய 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 வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சார். ஏன்னா எல்லாரும் பாராட்டிட்டாங்க. நான் இன்னொரு ரீசனும் சொல்லிடுறேன். ஏன்னா உட்காந்தோடனே பொன்ராம் சார் கேட்டார், என்னங்க லேடி காம்பேரர் யாருன்னே தெரில அப்படின்னாரு. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்து, ஆமாம் சார் யாரும் இல்லை போல சார் அப்படின்போது நீங்கள் வந்தீங்க. உங்களுடைய தோற்றம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருக்கிற அர்த்தங்களும் இந்த மொத்த நிகழ்ச்சியை அழகாக்கி இருக்குன்றது தான் சார் உண்மை. நானும் அந்த இடத்துல நின்று நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இது பாராட்டுறேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லலாம். பட் உங்களவுக்கு ப்ராப்பராக தமிழ் பேசலை, நமக்கு தெரிஞ்சது தட்டுமுட்டு தமிழில் பேசி ஓடி வந்து நினைக்கிறேன். பட் உங்களது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் மீண்டும் 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 பெரிய நன்றி. கெஞ்சுவதில்லை பிறர்பால் எவன்சை கேட்டனுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, தமிழர் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர்நின்றே என்று பெருஞ்சித்திரனாரின் வார்த்தைக்கு வடிவமாக இன்றைக்கு அன்னை தமிழின் நான் வடிவமாய் தமிழ் சமூகத்தின் புதிய அடையாளமாய் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். காட்டு கிராமங்களில் சுத்தித்திருந்த எங்களை எல்லாம் திரையுலகிற்கு திசை திருப்பிய எங்களின் மதிப்பிற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோலா, பசையற்று போனோமடா. உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்ற எங்களினுடைய மதிப்புமிக்க தோழர் ஐயா
ஜீவானந்தத்தினுடைய வரிகள். பாலாறு பாயுது, தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுது. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்ற எங்கள் பட்டுக்கோட்டையினுடைய வரிகள். இந்த பொது உடைமை சிந்தனைதான் என்னையும் என் தம்பி ஜீவனையும் இணைத்தது. இன்னும் அதே சிந்தனையோடு, இந்த இடதுசாரி சிந்தனையோடு அவன் இருக்கிறான் என்பதற்கு அந்த முன்னோட்டத்தில் சற்று நேரம் வருகிற அந்த முன்னோட்ட காட்சியிலே ஒரு ஓரத்திலே 3 செங்கொடிகள் கதிரவால் சுத்தியலோடு பறக்குது. எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. நானும் தம்பி ஜீவனும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க கூட்டங்கள் அனைத்திலும் போய் பேசுவோம். அப்போ என்னிடத்துல வாகனம் இல்லை, அவன்கிட்ட தான் வாகனம் இருந்தது. அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு என்னை ஒரு ஊருக்கு அழைத்து கொண்டு போவான். எங்கள் தோழர்கள் எரிபொருள் செலவுக்கு, வழி செலவுக்கு பணம் கொடுப்பார்கள். அதை கூட நாங்கள் வாங்க மறுத்து விடுவோம். அப்படி இணைந்த எங்களுடைய உறவு செக்கார்நூர்னியில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். புகைப்பட கலைஞனாக தொடங்கி பிறகு ஒளிப்பதிவாளராக மாறி இன்றைக்கு இயக்குனராக, ஒரு சிறந்த பாடலாசிரியராக அவன் வளர்ந்திருப்பதை நினைக்கும்போது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவனைப் போலவே என்னுடைய தம்பி சுகுமார், அவனுடைய தம்பி, இன்னைக்கு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக வளர்ந்திருப்பதை நினைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையுமாக இருக்குது. ஜீவனுக்கு இன்னும் ஒரு திறமை இருக்குது. சிறப்பாக நடனம் ஆடுவான். அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. வெளிநாடுகளுக்கு நடன இயக்குனர்கள் செல்லுகிற போது உதவியாளர்களை அழைத்து செல்லவில்லை என்றால் அவனே ஒரு உதவியாளராக இருந்து நடனத்திற்கு உதவுவான். அவ்வளவு ஒரு திறமையான நடன கலைஞன். பல தளங்களில் தன்னை வளர்த்து கொண்டான். அதற்கு காரணம் அவனுடைய உழைப்பு, இந்த துறையின் மீது வைத்திருந்த பற்று. இந்த படத்தை, மொசக்குட்டி படத்தை பார்க்கிற போது அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த முன்னோட்டத்தையும் பாடல்களையும் கேட்கும்போது எப்போ முழு திரைப்படத்தையும் பார்ப்போம் என்ற ஆர்வம்தான் அதிகமாக வருது. ஒரு பாட்டு கூட குறையல்ல. ரமேஷ் நாயகம் அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு என் இதயபூர்வமான பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். மிகச்சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க. அதில் அந்த கள்ளப்பயலே கள்ளப்பயலே செல்லப்பயலேங்கிற பாட்டு, அப்புறம் ஒத்தையிலே போரியடி அத்தமக புள்ள, சத்தருந்து பேசுவோமா அது சமய உரை இல்லைன்னு நம்ம அண்ணன் கே குணசேகரன் அவருடைய பாட்டை பயன்படுத்தியிருக்கிறான். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதற்கு ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அழகா, ஒரு கிராமிய வார்த்தைகளை போட்டால் கூட அவ்வளவு கோர்வையாக ஒரு இலக்கிய தரத்தோடு அதை சேர்த்து எழுதியிருக்கிறான். ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னுடைய தம்பி ஜீவன் வென்றுட்டான். அவனுடைய இலக்கில் வென்றுட்டான்னு நினைக்கும்போது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை, இயக்குகிற வாய்ப்பை, பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு நான் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு பணியாற்றிய என்னுடைய தம்பி சுகுமார், கலை இயக்குனர் ஐத்தான் பிரபாகர், நடன இயக்குனர் நோபல், கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிற தம்பி, ஒரு அறிமுகம் போல இல்லை, தம்பி சென்றாயன் சொன்னது போல பல படங்கள் நடித்த ஒரு அனுபவமிக்க கலைஞனைப் போல அவர் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல கதாநாயகியாக நடித்த மகிமா நம்பியார், மற்ற கலைஞர்கள் சென்றாயன், அண்ணன் பாஸ்கரன் உள்ளிட்ட பல கலைஞர்கள் இங்கே மேடையிலே அழகு தமிழில் தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினிய ஜோ மல்லூரி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எப்போவாவது சிறந்த படைப்புகள் வரும். அப்படி ஒரு படைப்பாக இந்த மொசக்குட்டி வருது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த படத்திற்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மறுபடி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாம் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழ் மக்களே, கலையுலக அன்பர்களே, இயக்குநர்களே,
ஊடகங்களே அனைவருக்கும் வணக்கம். சில கிழவர்களுக்கு வைராக்கியம்னு ஒன்று இருக்கும், பிடிவாதம், வயதின் காரணமாகவோ ஏதோ ஒன்று. இந்த பேர குழந்தைகள் என்ன பண்ணும், கிள்ளி விளையாடி அந்த விரதத்தை உடைச்சி விட்டுரும். அப்படித்தான் சம்பிரதாயமாக மேடைகளை தவிர்த்துக்கொள்ளே நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் அந்த பிஞ்சு விரல்கள் என் நெஞ்சை தொட்ட காரணத்தினால் என் விரதத்தை உடைக்கிறேன். இனிமேல் என்ன பேச வேணாம்னு நினைச்சேன். பேசித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் இன்றிலிருந்து அந்த விரதத்தை நான் உடைக்கிறேன் உனக்காக. ஏன்னா மேடை சில நேரம் வம்பு எடுத்து விட்டுருவோம், பொய் பேச சொல்லுவோம். நான் லைஃப்பில் மைக்கை பிடிச்சி கொஞ்சம் போய் பேசியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எனக்கு முடியாது. பட் இந்த மேடை உண்மை பேசுகிறேன். ஜீவன் எல்லாரும் ஏதோ பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழா மாதிரி இருந்தது தவிர இது வந்து எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ மெல்ட். ரொம்ப எல்லாரும் சொன்னீங்க, நாங்கள் வண்டி ஏறும் பொழுது பாரதி ராஜாவை மனதிலே வைத்து வந்தோம்னு. எவ்வளவு போட்டியாளர்கள் வந்திருக்கீங்க எனக்கு. நீங்கள் வந்து எழுதிங்க இன்ஸ்பிரேஷன் ஆனதும் ஓகே. பட் எல்லா பேரும் சேர்ந்து என்னோட போட்டி போடுறதுக்காண்டி வந்தீங்க. நீங்கள் சொன்னது போல் நான் தேனியிலே போய் அமர்ந்து விடவில்லை. பிரபு சாலமன் பேசும்போது சொன்னார், நீங்கள் வாங்க, ஏதோ நான் போயிட்டா மாதிரியும் நீங்கள் வாங்கன்னா என்ன அர்த்தம்? There is no second innings, only one inning, still we are running. கலைஞருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் இடைவெளி, உரம் சேர்க்க வேண்டும், கொஞ்சம் இடைவெளி. நவீன சிந்தனைகளோடு வருகின்ற உங்களோடு உங்கள் பேரங்களோடு தாத்தா போட்டியிட வேண்டும். நான் போட்டியிடுவேன். உங்களுக்கு தெரியாது, என்னுடைய பழைய படங்களை பார்த்து நானே இப்போ அசந்து போயிருக்கேன். ஆனால் இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. இதுக்கு எங்களை நாங்கள் மாற்றிருக்கோம், பக்குவப்பட்டுருக்கோம். பட் உங்களை பார்க்கும் பொழுது பிரமிப்பு. எனக்கு பிரபுசாலம் இல்லை, எல்லா இயக்குனர் வெற்றிமாறன் தி கேம் ரொம்ப படிச்சுட்டு தெளிவாக வந்துருக்காங்க. நாங்கள் வந்த காலங்களில் 2-3 டேரக்டர் தான் டிகிரி போடுவாங்க, எல்லாம் படித்து வரல. நாடக மடிகளில், அனுபவங்களில், வாழ்க்கையிலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கி எல்லாருமே எஜுகேட்டட். ஸோ பிரம்மாண்டமாக இருக்குது திரையுலகம். எந்த படத்தை பார்த்தாலும் டெக்னிக்கலி இது ஸோ அட்வான்ஸ். உங்களுக்கு விஞ்ஞானம் மிக பிரமாதமாக கை கொடுக்கிறது. எங்கள் காலங்களிலேருந்து ராட்டை சுற்றின மாதிரி காந்தி அப்படி தான் நாங்கள் படம் எடுப்போம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். பிரமாதம். சீமா பேசும்போது சொன்னான், என்னை அப்பா என்று அழைத்து இதுவரையில் ஓகே, இனி என்னை தாத்தா என்று மட்டும் அழைத்து விடாதீர்கள். நான் அப்பா அதை கிராஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்னும் 2 ஆண்டு காலத்தில் 3 படைப்புகள் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஜீவன் எங்கள் மண், எங்கள் பூமி. எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, ஒரு தஞ்சாவூர்காரங்க சிலமையாக வந்துடுவான், இந்த ராமநாதபுரக்காரனும் மதுரைக்காரனும் காஞ்ச பூமிக்காரங்க. இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கே தேவையான பிழைப்பு நடத்துறதே பெரிய கஷ்டம். தஞ்சாவூரில் பிழைப்பு நடத்திடலாம், கொஞ்சம் வசதி. எங்கள் பூமி வறண்ட பூமி, வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய ஒரு பூமியில் கலை சிந்தனையோடு எப்படா நம்மெல்லாம் வந்தோம் நானே ஆச்சரியப்படுவேன். இப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், அங்கிருந்து நிறைய வந்திருக்கிறீர்கள். இவன் வந்தாலும் அது மாதிரி தான், செக்கநாடு ஓட்டி அந்த ஊரில் பிறந்து நீ இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைக்கலாம். பட் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பட் ஹி கிராஸ் எவ்ரி திங். நான் முதல்ல பார்த்தேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரா, அப்புறம் கேமராமேன், இப்போ டைரக்டர். ரசனை அற்புதமாக இருக்கிறது. நிச்சயம் நீ மண் வாசனை தொலைக்க மாட்ட, மறுபடியும் மீட்டெடுப்பாய். இழந்த நம் மண் வாசனைகளை, மண் புழுதிகளை மறுபடியும் கிளறுகின்ற ஒரு தன்மை உனக்கு இருக்கிறது. அந்த ஸ்மெல்லை விட்டு நம்மளால் இருக்க முடியாது. நான் என்னதான்
இன்னைக்கு கைதிண்டேரி எடுத்தாலும் சிவபூஜா எடுத்தாலும் பொம்மலாட்டம் எடுத்தாலும் அந்த மண்ணோடு சார்ந்து செய்கின்ற அந்த ஈரம் இருக்கிறதே, அந்த ஈரத்தை எங்களால் இழக்க முடியாது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் எத்தகைய பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் எந்த புரதப்பால்கள் ஆயில வரலாம், தாய்ப்பால் தான், மண் வாசனை தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து இந்த இயக்குநர்களுக்கு நான் சொல்லுவேன், தமிழையும் மண்ணையும் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எங்காவது அடையாளப்படுத்திக் கொண்டே இருங்கள். என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் நம் தாய்ப்பால் தான். அதை தயவுசெய்து விட்டு விடாதீர்கள். இதிலே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தோம். தம்பியா எனக்கு படங்கள்ல சூப்பராக பண்ணியிருந்தோம். சில ஃப்ரேமில் சொல்லிடலாம், 2 ஃப்ரேமில் சொல்லிடலாம் அவனுடைய தொழிலை. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக ஃபோட்டோகிராஃபி. இசை கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது, ஏன்னா எங்கள் பூமியினுடைய ஸ்மெல் தெரிகிறது. வாழ்த்துக்கள் இசையமைப்பாளருக்கு. நடித்தவர்கள் அத்தனை பேருமே அப்படியே கொஞ்சம் புழுதி தெரியுது. ஸோ எல்லாரும் வழக்கமாக சொல்ல மாதிரி இது மிகப்பெரிய வெற்றி. அதனாலே நான் பேச மாட்டேன். வெற்றி அடையும், வெற்றி இது மிகப்பெரிய வெற்றி அடைந்த 100வது நாள்னோடனே அது மனப்பாடம் தூங்கி தட்டினோடனே மைக்கு இது 100வது நாள் மறு விழாவுக்கு வருவோம். இப்படி தான் ஒரு விழாவில் என்னுடைய நண்பன் வேறொரு விழாவில் 100வது நாள் விழா இது இசையமைப்பு விழா மாதிரியே பேசிட்டான். அப்புறம் தான் மாதிரியோ இது வேறு விழாவாக தான் என்னுடைய நண்பன். ஸோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறது. இதே சத்யம் தியேட்டர், இதே கமலா தியேட்டர், இதே என்ன கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறீங்கன்னா வித்தியாசம் பண்ணுங்க. ஜீவன் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிட்டோம். இந்த 40 சேர் போடாமல் டக்குன்னு கீழே ரொம்ப வித்தியாசப்படுத்தணும்னு கீழே உட்கார வச்சு 3 பேராக கூப்பிட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் தான், வித்தியாசம் தான். 2வது ஒரே தான் போட்டு காட்டாமல் அப்பப்போ ஒரு இடைவெளி விட்டு பாட்டை போட்டு ஒரு வித்தியாசப்படுத்திட்டோம். அதை காட்டில் எப்பவுமே நல்ல அழகு வழிய ஒரு பெண் இங்கே இருந்து இதனுடைய இந்த என்ன சொல்லுவாங்க அது பரவாயில்ல, கும்கியை கூட்டு வித்தியாசமாக பண்ணிட்டான். அவன் ஒரு அற்புதமான எழுத்தாளன், சிறந்த பேச்சாளன், எங்கள் வறண்ட பூமியிலே முளைத்த ஒரு கற்ப வருஷம். இன்னும் சரியாது, ரொம்ப எளிமையானவன். பிரபுசாலமன் என் கூட தான் இருந்தான். நடிகை வைக்கலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி அவன் கோவாவில் திருப்பி அனுப்பிச்சுட்டேன் போடா அப்படின்னு. ஆனால் அவனுக்கு நெற்றி தலகத்தை அழகாக வைத்திருக்கிறாய் பிரபுசாலமன். வாழ்க, வாழ்த்துக்கள். முதலீடு போட்டு பணம் எடுக்கலாம் என்று கனவுகளோடு வருவது வேறு. இயக்குநர்கள் போல் எழுத்தாளன் போல் ஒரு ரசனையோடு படம் எடுத்து பெயர் வாங்க வேண்டும் என்று வருவது வேறு. அந்த விதத்தில் உங்களுடைய இந்த 2 படங்களும் சாட்டையும் சரி, மைனாவும் சரி, இந்த படமும் சரி, உங்கள் ரசனைக்கான படம். நீங்கள் தயாரிப்பாளர் சிறந்த கலைஞர்கள். வாழ்த்துக்கள். நான் மஹிமா. ஐயோ எனக்கு ஒன்றுமே வரல. நான் எதோ ப்ரிப்பேர் பண்ணி வரல. இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் போனால் நாங்கள் ஃபேமிலி மாதிரி இருந்தால் ஜாலியாக இருந்தோம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆனஸ்ட்லி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு டிரெக்டர் ஜீவன் சார் சாட்டையிலேருந்தே தெரியும், ப்ரொடியூசர் ஜான் மேக்ஸ் சார் அப்போதுலேருந்தே தெரியும். சாட்டை படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அண்ட் கேமராமேன் சுகுமார் சார், கொரியோகிராஃபர் நோபல் மாஸ்டர். ஸோ உண்மையாகவே ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர். அண்ட் வீரா ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி ஆக்ஷனாக இருந்தாலும், ரொமான்ஸாக இருந்தாலும், எமோஷ்னல் சீன்ஸாக இருந்தாலும் எல்லாமே ஆசமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் கேரக்டர் பற்றி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆக்ஷனெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் நான் டிஷ்ஷும் ஆக்ஷன் கிடையாது, அது வேறு மாதிரி இருக்கும். அது படத்தில் பார்த்தா தெரியும். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட் ஐ எம். அண்ட் மியூசிக் டிரெக்ஷன் ரமேஷ் விநாயகம் சார் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ணியிருக்காரு. அண்ட் சாங் ஸ்ரேயா கோஷால் பாடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் ஸ்டன் மாஸ்டருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் டியூப் வச்சு பண்ணலாமான்னு கேட்டார். வேண்டாம், நான் ஓகே நானே பண்ணுறேன், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நானே பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால் மைன்யூட்டான விஷயங்கள் கூட ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். அண்ட் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அண்ட் கொரியோகிராஃபர் நோபல் மாஸ்டர் எனக்கு சாட்டையிலேருந்தே தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ பிடிச்ச மாதிரி பண்ணு மேகி பிடிச்ச மாதிரி பண்ணுன்னு சொல்லுவார். அண்ட் அவர் ரொம்ப கன்னிங். என்ன பண்ணாருன்னா ஷூட்டிங் டைமில் எனக்கும் வீராவுக்கும் உள்ள ஒரு காம்படிஷன் எடுத்து விட்டார்.
என்கிட்ட வந்து சொல்லுவார், வீரா நல்லா பண்ணுறா, நீ நல்லாவே பண்ணல, உனக்கு தான் அசிங்கம் படத்தில் பார்க்குறப்போன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுவார். அது அப்படியே வீரா கிட்ட போய் சொல்லிடுவார். பட் அந்த ஹெல்த்தி காம்படிஷன் இருந்ததுனால ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ராஜ் சார், வினோத் சார் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, தேங்க்யூ. சினேகன் சார், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பாடலாசிரியராக இருக்கிற தமிழ் திரையுலகில் 3 பேர் முக்கியமானவங்க. பாடலாசிரியராகவும் இயக்குனராகவும் இருந்தவர்கள். அகத்தியன், ஆர்வி உதயகுமார் சார், இப்போ ஜீவன் அந்த பட்டியலில் இருக்காங்க. ஒரு பாடலாசிரியராக உங்களுக்கு பொறாமை இருக்கிறதா? இல்லது நாங்கள் கேட்போம்ல, என்ன இந்த பாடுபடுத்துனீங்களே கீழே, அதெல்லாம் பொறாமை இருக்கிறதா? அல்லது போட்டிக்கு ஒருத்தர் வந்துட்டானேன்னு வேற ஒரு இடத்துல எங்கேயா பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் அவை தொட்ட எல்லாருக்கும், வருகை தந்திருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பிரபு சாலமன் அவர்களுக்கும், அதே நேரத்தில் பேரரசு அண்ணன், நிறைய இயக்குனர்கள், நான் பொதுவாக இயக்குனர்கள்ட்ட பழகும்போது மட்டும்தான் சார்னு சொல்லுவேன், அப்புறம் அண்ணன்னு சொல்லி பழகிடுவேன். அது என்னமோ அப்படியே இருக்குது. அதேமாரி வந்து எங்களுடைய இனம் ஜோ மலரி சாருடைய அந்த தொகுப்பு கேட்கும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி தான் பெரிய ஒரு மாநாடே நடந்துகிட்டு இருக்கு பின்னாடி. அதை மீறி இந்த மேடையில் என்னோட வந்து இங்கே இருக்கிற ரமேஷ் விநாயகம் சார், இமன் சார், மற்றபடி இந்த படத்துடைய கதாநாயகி எல்லாருக்கும் முதல்க்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது, அதை மட்டும் நான் சொல்லணும். இந்த படத்துடைய கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு நான் மணேஷ் வந்து ரமேஷ் விநாயகம் சார், ஜீவன் சார் 3 பேரும் தான் போய் உட்காந்தோம். ஆனால் உட்காந்துருக்கும் போது அந்த கம்போசிங் போதே வந்து ஜீவன் சார் வந்து ஆல்ரெடி எல்லா பாட்டுக்கும் பல்லவி அவர் எழுதி வச்சுட்டார். பள்ளி வச்சு எழுதிட்டு ஒரு 2 நாள் அவங்க கம்போஸ் வைக்கணும். அந்த எழுதின பல்லவி என்கிட்ட கொடுத்து, கவிஞரை இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. வீட்டில் வந்து உட்காந்தேன். வேறு கவிஞர்களாக இருந்தாலும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா இயக்குனர்களும், இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் இருக்கட்டும், அகத்தியனாக இருக்கட்டும், பேரரசாக இருக்கட்டும், அந்த வரிசையில் வந்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் ஜீவனாக இருக்கட்டும், எல்லாருமே கவிதைத்தன்மை தெரிஞ்சவங்க தான். அதனால தான் எங்கள்கிட்ட பாட்டு வாங்க முடியுது. கவிதைத்தன்மை தெரியாத இயக்குனர்கள் எனக்கு யார்கிட்டையுமே கிடையாது. வேணா எழுத தெரியாமல் இருக்கலாமே தவிர, அந்த மொழி ஆளுமை அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாமே தவிர, எல்லாருக்கும் அந்த ரசனை இருக்குது. அந்த வகையில் வந்து மேக்சிமம் பாடல்களில் கவிஞர்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே இயக்குனர்களுடைய தாக்கமும் வரிகளும் எங்கேயாவது இருக்கும். அப்போ என்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு போகும்போதே பருத்தி வீரன் மாதிரி ஒரு பெரிய ஆல்பம் கொடுக்கணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போய்ட்டு கம்போசிங் உட்காந்தோம். நான் கம்போசிங் உட்காந்துருக்கும் போது 2 நாள் வரைக்கும் நான் பார்த்தேன். கம்போசிங் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து உட்காந்த பிறகு பெரிய யோசிச்சும் போது வரிகள் எதையுமே வந்து தவிர்க்க முடியாத வரிகள், ரொம்ப அழகாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது, மண் வாசனையோடு இருக்குது, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நான் நினச்சிருந்த அவர்கிட்ட சொல்லி 2 வரியை மட்டும் மாற்றிட்டு என் பேரை போட்டுருந்துருக்கலாம். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் நான் பாடல் எழுதை விட இந்த படத்தில் நீங்கள் எல்லாமே நீங்கள் எழுதுங்களேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் எல்லா பாடல்களுமே நான் வந்து கேட்டேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகமான பாடல், அது எனக்கு உசுரை பிடுங்குற வரிகளில் ஒன்று இருக்குது. முத்துக்குளிக்க ஆசைப்பட்ட செத்து பொழைச்சி என்ன தொட்ட, முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த படத்துடைய கதையும் களமும் கேரக்டரோட அந்த விதம், காதலை நீளம் மகளம் உயரம் ஆழம் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வரிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. முத்துக்குளிக்க ஆசைப்பட்ட செத்து பொழைச்சி என்ன தொட்ட, இதுதான் காதல். மிக அழகாக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவனை பொறுத்த வரைக்கும் இயக்குனராகவோ அல்லது கேமராமேனாகவோ அல்லது ஸ்டில் போட்டோகிராஃபரோ நீங்கள் பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சொந்தக்காரா, எங்கள் ஜாதிக்காரா, எங்களுடைய இனமா, எங்களுடைய நட்புகளா, கவிஞராக பார்த்து தான் அங்கே வந்திருக்கேன். எப்போதுமே சினேகனுக்கு அடுத்தவங்க பாட்டு மேலே வந்து பொறாமை இருக்காதன்னா, காரணம் நான் நடித்த படத்துலேயே வேறு கவிஞர்களுக்கு தான் பாட்டு கொடுத்தேன். நான் நடிக்க போகிற படத்துலேயும் வேறு கவிஞர்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டுமே வாழணும்னு இங்கே வரல. அது மாதிரி பாரதி ராஜாவும் பாலச்சந்திரன் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் இப்படியெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இத்தனை இயக்குனர்கள் வந்திருக்க முடியாது. இந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் மேலும் ஒருவர் வந்து இணைந்திருக்கிறார், சந்தோஷம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பருத்தி வீரன் மாதிரி இந்த பாடல்கள் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம், பருத்தி வீரன் படம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடச்சிச்சோ அதே ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு மண் வாசனை தெரிந்த மனிதர்களால் மட்டும்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை மொழிபெயர்க்க முடியும். கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அதைத்தான் செஞ்சார்கள். வார்த்தைகளை தேடி அலையவில்லை, வார்த்தைகளுக்காக வேண்டிய தவம் இருக்கவில்லை, புத்தகங்களை புரட்டி பாட்டு எழுதவில்லை, இன்டர்நெட்டை துளைத்து தேடி பாட்டு எழுதவில்லை, வாழ்க்கையிலிருந்து எடுத்து வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்தார்கள். அதை ஜீவன் அழகாக கொடுத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த வெற்றியில் எனக்கும் பங்கு இருக்குங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். கவிஞர்கள் பற்றி வாழ்த்துனா நான் வந்து அண்ணனை பற்றி சொல்லவே இல்லை. இவர் ஆளை பார்த்தீங்கன்னா
இப்படி ரொம்ப கூச்ச சுபாவம். எனக்கு வந்து சொல்லணும்னு நினச்சி நான் மறந்துட்டேன். நல்ல கர்நாடிக் இசை தெரிந்த கலைஞர்கள், இசை பாவமுள்ள கலைஞர்கள் எல்லாருமே இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாஸ்ட்ரோ மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திறமைசாலி, ஆனால் சப்தமே தெரியாதவர், வெளியில் சத்தம் கூடாதவர். அந்த கம்போசிஷன் உட்காந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச, யாருக்கு கவிஞர்களுக்கு எது மாதிரி இசையமைப்பாளர்களை பிடிக்கும் என்றால், எங்கெல்லாம் எங்களுடைய வார்த்தைகளை காயப்படுத்தாமல், கட்டுப்படுத்தாமல், அடக்கி வைக்காமல், ஓசைக்கு ஏற்ப தங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப ஓசைகளை மாற்றிக்கொள்கிறாரோ அந்த ஜெயில தான் அண்ணனும் இருக்காரு. அந்த மாதிரி இசையமைப்பாளர்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு தாய்மடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற அந்த உணர்வு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சாவே இந்த வார்த்தைகளை மாற்றிருங்க சார் அப்படிம்பாங்க. எத்தனையோ பெரிய மேஸ்டர், எம்எஸ்வியாக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை உடைக்காமல் செய்வாங்க. அதுக்காக வேண்டிய தன்னுடைய இசையை கூட அந்த தன்மையை கூட மாற்றிக்குவாங்க. அந்த விஷயத்தை முதல் படத்தில் கம்போசி உட்காந்துருப்போம் சொல்லுவோம், ஜி நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் கொடுங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, என்னால் முடியும் அப்படிம்பாரு. இந்த தன்மை தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய நிலையான பாடல்களை இந்த சென்னிமல் சினிமாவுக்கு கொடுத்துருக்கிறது. அந்த வகையில் இந்த தன்மையை எங்களை போல கவிஞர்கள் எப்போதுமே நாங்கள் ஆதரிக்கிறோம். அது அப்படியே தொடருங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இமான் சார். மொசக்குட்டி டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்துடைய இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கும், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய இன்வைட் எனக்கு வந்து கொடுக்கும்போது படத்துடைய சிடியும் சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ எல்லா சாங்கையும் நான் கேட்டேன். நைட் நான் நல்ல ஒரு இரவு நேரத்தில் உட்காந்து பாடல்களை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடித்தது. குறிப்பாக ரமேஷ் விநாயகம் சார் பாடின அந்த ட்ராக்கு அது ரொம்ப பிடிச்சது. அண்டு இப்போது ப்ளே பண்ண கள்ளப்பையிலே சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜீவன் சார் வந்து நல்லா எழுதுவாருன்னு தெரியும், இவ்வளோ நல்லா எழுதுவாருன்னு தெரியல. ரொம்ப 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 நல்லா இருந்தது. லைன்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவர்கிட்ட இப்படி ஒரு டைமென்ஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இப்போ சாங்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு மைனா சாட்டை போன்று இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியடையும் நான் வந்து நம்புகிறேன், வாழ்த்துறேன். அண்ட் ரமேஷ் விநாயகம் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் தமிழன் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் அந்த டைமில் ஜிவி ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏணி ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்துடைய வேலைகள் மாதிரி இருந்துச்சு. அதில் சாரும் ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணி அதில் பாடியிருந்தார். அன்னிலேருந்து அவருடைய ஃபேன் நான். ஸோ அவருடைய சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த ராமானுஜன் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் சார். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டஃப் வாட் யூ டூயிங் நவ். அண்ட் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இசையாகவும் இந்த திரைப்படமாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. மொசக்குட்டி யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துகள். ரொம்ப நேரம் டைம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஜீவன் வாங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தப்போ எனக்கு முன்னாடி பேசி அவர் சொன்னார், ராஜீவ் மேனனோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், என் ஆஃபீஸுக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணட்டுமா சார்னு கேட்டார். உன்னை தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இவரை. சரி, நான் படம் பண்ணும்போது நான் கூப்பிட்றேன்னு. நான் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து வெளியே வந்த உடனே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவித்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண 10வது கேமராமேன் இவர். அப்போ தெரியாது, இவன் இருந்தாலும் பாட்டு எழுதுவான், கதை எழுதுவான், பயங்கரமான ஆளாக இருக்கான் போல். இவர் படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் நிறுத்திட்டேன். அப்போ பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், இல்லைப்பா என்னை நடிக்கிறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க, நீ ஒரு சான்ஸ் தரியா அப்படின்னு. இல்லை சார், உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகுங்கன்னு சொல்லிட்டான். ஸோ மொசக்குட்டிக்கு அடுத்த படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரை பற்றி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. அவரை பார்த்து தான் நானும் வந்தேன். ஆனால் எல்லோரும் நம்ம வந்துட்டோம், அவர் தேனிக்கு போயிட்டார். எதுக்குன்னு தெரியல. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தலைவர் தேனியில் இருக்காரும்பாங்க. சார், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுதான். திருப்பி டபுள் செகண்ட் இன்னிங்ஸ் அடிப்போம், மிகப்பெரிய இன்னிங்ஸ் அடிப்போம். இவங்களை விட நம்ம என்ன இழைச்சவங்களா? நம்ம சிஷியனுக்கெல்லாம் கலக்கும்போது நம்ம என்ன சார், நீங்கள் படம் எடுத்தால் உங்களுக்கு போட்டிக்கு நான் வருவேன் என்று கூறி இந்த அற்புதமான மேடையில் நிறைய டைம் எடுத்துக்கூடாது என்று நம்ம நண்பர் சொல்லிகிட்டே இருக்கார். இருந்தாலும்
இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப அந்த மைனாவையும் பார்த்துருக்கேன், சாட்டையும் பார்த்துருக்கேன். வித்தியாசமான படங்கள். மைனாக்கு விருதுகள் கூட கிடைக்க போகுது. அதே மாதிரி மொசக்குட்டிக்கும் நிறைய விருதுகள் கிடைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தினத்தந்தியில் அறிவிப்பு வந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 2 வருஷத்துக்கு உண்டான திரைப்பட விருதுகளுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணலன்னா தயாரிப்பாளர்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேருந்து சொல்லிருக்க மாட்டாங்க, சேம்பர்லேருந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் தயவு பண்ணி இன்றைக்கி பேப்பரை பார்த்து இதுவரையிலும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே படம் இல்லை, நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஆகவே இது ஒரு அறிவிப்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொசக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்கள். அவர் என்ன ரொம்ப அடக்கமாக அமைதியாக 15வது ரோவில் போய் உட்காந்துருக்காரு, எங்களெல்லாம் முன்னாடி உட்காந்து வச்சுட்டு. உங்களுடைய கயலும் வெற்றி பெற வாழ்த்துகள். அதுக்காக தான் இந்த படத்தில் ஹீரோயின் கயலுன்னு வச்சுருக்கீங்களோ? ஒரு பப்ளிசிட்டிக்காகவா? ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் வச்சுருப்பீங்கப்பா. கவிஞர் சினேகன் பேசும்போது சொன்னார், ஒரு மற்ற கவிஞர்களுக்கு வழி விட்டு விட்டோம் அப்படின்னு. நல்ல கருத்து அது. நான் கூட முதல்ல பாட்டு எழுதணுன்றதுக்காக வரல. நான் சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுவேன். அப்போ பாடல்கள் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு குறிப்பாக ஒரு கவிஞர் பேரை சொல்ல முடியாது, ஒரு கவியரங்கத்தில் அந்த பெரிய கவிஞரோட மோதல். இப்போ நீ மட்டும்தான் பாட்டு எழுதியா, நான் எழுதி காட்டுறேன்யான்ட்டு மனசுக்குள்ளே ஒரு வெறி. அதனால தான் நான் படத்தில் பாட்டு எழுத ஆரம்பித்தேன், என்னுடைய படத்துக்கு மட்டும். அப்போ என்னுடைய ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் மு மேத்தா அவர்கள், ஏண்டா நீயே எழுதிட்டா நாங்கள் எழுதடா எழுதுது அப்படின்னு சொன்னார். இந்த கவிஞர்களை மட்டும் புண்படுத்தக்கூடாதுன்னு என்னுடைய படத்துக்கு மட்டும் நான் பாட்டு எழுதிக்கிட்டேன். அதனால் தம்பி விட்டு கொடுத்தது நல்ல விஷயந்தான். ஏன்னா அற்புதமாக பாடல் வரிகள் இருக்குது இதில். ஜீவன் இப்படியெல்லாம் பாட்டு எழுதுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மிகப்பெரிய கைத்தட்டல் ஜீவனுக்கு சென்றடைய வேண்டும். என்னுடைய பச்சை மலை பூவும் முத்துமணி மாலையும் ஒரு நாளும் உன்னை மறவாத, இதெல்லாம் நீ ரொம்ப கேட்டு ரமேஷ் விநாயகத்துக்கு உண்மையிலுமே என்னுடைய வாழ்த்துக்கிறேன். அவர் ரொம்ப நாள் கழிச்ச அருமையான தபலாவை கேட்குறோம். ஹேட்ஸ் ஆஃப். அந்த தபலா பாடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா தபலாவில் போட்டு இளையராஜா செய்த இசையமைத்த பாடல்கள் எதுவுமே தோற்றதில்லை. இஞ்சி இடுப்பழகாலிருந்து பச்சை மலைப்பூவிலிருந்து அதே மாதிரி எனக்கு உணர்வுகள் வருது. நிச்சயமாக இது மாபெரும் ஒரு இசை வெற்றியை இந்த படம் இசை புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் பாராட்ட வேண்டியதாக இருக்கு. அந்த பசங்க பின்னிட்டான் ஹீரோ, கரெக்டாக கால் ஷீட் கொடுப்பா எல்லாத்துக்கும். ஆமாம், இப்போல்லாம் கும்பிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை தேட வேண்டியதாக இருக்கு. பார்த்துங்க தயாரிப்பாளர்கிட்ட. நம்ம பார்த்து எத்தனை நடிகர்கள் வளர்ந்துருக்காங்க, ஒருத்தரையும் இப்போ பார்க்கவே முடிய மாட்டேங்குது. செல்ஃபோன் அடித்தா வேறு ஏதேதோ வாய்ஸ் வருது. ஃபோனில் கூட வாடாப்பா வரமாட்டீங்க. இந்த காலத்து ஹீரோக்கள் இப்படி இருக்கீங்க. வெறும் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, பணமும் புகழும் தான் ஒரு மனிதனை மனித குலத்திலிருந்து அப்புறப்படுத்திவிடும். நீங்கள் மனிதர்களாகவே இருக்க வேண்டும், அதுதான் கலை. சின்ன சின்ன நடிகர்களாக வருவாங்க, அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இவங்களை ஃபோனில் பிடிக்கிறது ரொம்ப சிரமங்க. நம்ம மினிஸ்டர் ரேஞ்சில் செக்ரட்டேரியட் ரேஞ்சில் ட்ரை பண்ணி தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், என்னுடைய நடைமுறை உண்மையை சொல்கிறேன். ஸோ பி அவைலபிள். ஏன்னா பப்ளிக் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் பெரிய ஆளுகாக முடியும். பப்ளிக்கை விட்டு விலகிடாதீங்க, பொதுமக்களை விட்டு விலகி விடாதீர்கள். ஆகவே இந்த ஹீரோ நல்ல சுறுசுறுப்பாக பண்ணியிருக்கான், ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவர் பாஸ்கரன்னு இன்னொரு தம்பி அவங்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சீக்கிரம் படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை இது ஏற்படுத்துகிறது. வாழ்க வாழ்க, அனைவரும் வாழ்க. இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை தர நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். மொசக்குட்டி படத்தின் ட்ரைலர் பார்க்கும்போது இதனோட வெற்றி கண் முதலில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இவருடைய ஜான் மேக்ஸ், அவர் பேரே நல்லா இருக்குது, அதே ஒரு டைட்டில் வைக்கலாம் போல இருக்குது. ஆனால் டேக்ஸ் ஃப்ரீ தான் கிடைக்காது. அவர் ஆல்ரெடி 2 படம் வெற்றி கண்டவர். ஸோ எப்படி ஒரு சின்ன படத்தை வெற்றி படமாக
ஆக வேண்டும் என்ற நல்லாவே தெரியும். ஸோ அந்த வெற்றிப்பட வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி பெறணும் என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகை புதுசாக இருந்தாலும் அவர் சைடு டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உள்ளிட்ட அத்துணை கலைச்சிற்பிகளே, திரையுலக சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ஜீவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கண்டுகொண்டேன் படத்தை ராஜீவ் மேனன் அவர்கள் இயக்கும் பொழுது அவர் என்னிடம் பணிபுரிந்தவர். வெட்டு ஒன்று துண்டு ஒன்று முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு தம்பி. பலமுறை என்னிடம் பழகும் போதும் பேசும்போதும் ஒரே கருத்தில் உறுதியாக இருப்பார். ஆகவே அவருக்கு மனவலி இருக்கின்ற காரணத்தால் அந்த மனவலியை வெற்றி வழியாக மொசக்குட்டியில் தந்திருக்கிறார். அத்துணை கதாபாத்திரங்களும் மிக 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 அற்புத படைப்பாக கொடுத்திருக்கிறார். பன்மணி திரள் போட்டு நன்மணியை பொறுக்கு என்றால் எல்லா கதாபாத்திரங்களும் நன்மணியாகத்தான் தெரிகிறது. அப்படித்தான் தொழில்நுட்ப கலைஞர்களும். ஆகவே இந்த மொசக்குட்டி திரையுலகில் மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து தருவார். ஆத்மாத்மாக அவர் மானசீக குருவாற்றுகிற பாரதி ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இன்றும் இருக்கிறாரோ அவர் என்றும் இருப்பார். காரணம், கிழக்கு சீமையில கதையை நான் கேட்டவுடன் சொன்னேன், இது 5 மண் வாசனை 3 முதல் மரியாதை பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு கதையை நான் கேட்கும்போது சார் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தா தெய்வாதீனமாக அந்த படத்தை அவர் இயக்க போகிறாரு. கடவுள் அருள் தான் அந்த படத்தை அவர் எனக்கு தருவார் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய வெற்றியை மொசக்குட்டி அடையும் என்று சொல்லி இத்துணை கலைஞர்களையும் வாழ்த்தி வெற்றி பெற என்னுடைய ஆசையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் டைரக்டர் ஜீவன். அதே மாதிரி இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகரும் வாழ்த்துகிறேன். கேமராமேன் சுகுமாரும் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். இயக்குனர் இமயத்துக்கு வணக்கம். ஜீவன் சொன்ன மாதிரி பாரதிராஜாவின் முகவரியை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறிய பல்லாயிரக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன். அப்படி சொல்வதில் இன்று பெருமையாகத்தான் இருக்கிறது. ஜான் மேக்ஸ் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். 2 முத்தான படங்களை தந்திருக்கிறார். மிக தேர்வு செய்த நல்ல படங்கள் எடுக்கிறார். அவருடைய படத்துக்கு வெற்றிக்கு மிக இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே ட்ரெய்லருக்கு முன்னாடியே இந்த படம் நல்லா வரும்னு தோணுச்சு. நிகழ்ச்சி தொகுப்பாளருடைய அருமையான குரல், அற்புதமான தமிழ், வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காம்பியரை நம்ம பார்க்கல சமீபத்தில். ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. ஸோ படத்துக்கு முன்னாடி இவ்வளோ படம் நல்லா வரும்னு தெரிஞ்சிருச்சு. ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜீவன் ஒரு அற்புதமான போராளி, மிகச்சிறந்த படைப்பாளி. நிச்சயமாக இன்னொரு மைனாரிட்டி டீம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சினிமாவுக்கு இன்னொரு நியூ டீம் ஒன்று உள்ளே வந்துருச்சு. ஆல் தி பெஸ்ட் டு த ஆல் டீம், எவரி மெம்பர்ஸ். தேங்க்யூ. இயக்குனர் இமயத்துக்கு நண்பு வணக்கம். எல்லாரையும் போல் நானும் அவரும் ஒரு வீடு தான் சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி நான் இயக்குனர் நிற்கிறேன்னா அதுக்கு இயக்குனர் இமயம் தான் காரணம். அவருக்கு நன்றி. பாடல் பார்த்தோம். ஜீவன் சார் நமக்கும் போட்டி வந்துட்டு நினைக்கிறேன். அவர் பாட்டு எழுதியிருக்காரு எல்லா பாட்டும். அந்த முதல் வரி ஆசையை பாரு மூஞ்சியும் மசாலா கட்டையும். அது கிராமங்களில் எல்லா இளைஞர்களுமே பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்குற வார்த்தை தான். அவங்க திட்டும்போது இதுதான் திட்டுவாங்க, மூஞ்சியும் மசாலட்டும் பாரு ஆசையை பாருன்ட்டு. அந்த வார்த்தையை பல்லவி ஆக்கியிருக்காரு. அதுவே பெரிய அளவில் ரீச் ஆகும். இப்போ ஜீவன் சார் நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன், அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். எந்த துறை எடுத்தாலும் அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவர். ஸ்டில்லும் சரி ஒளிப்பதிலும் சரி தன்னை நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த இயக்குனர் துறையிலையும் மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி அடைந்து
வெற்றிப்பட இயக்குனர் வரிசையில் கண்டிப்பாக வரும், வந்து நிற்பார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். சூரி கிருஷ்ணலீலை அப்படின்னு 2 படம் பண்ணியிருக்கிறேன். கே பாலச்சந்திர ஐயர் அவர் ப்ரொடியூசர், நான் டைரக்டர். கவிதாலயா படம் இப்போ நடந்துட்டுருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஜீவன் வந்து நெருங்கிய நண்பன் சொல்ல முடியாது, கூடவே இருக்கிற ஒரு நட்பு. சூரி படத்தில் வந்து விஜய் மில்டன் வந்து கேமராமேன். அப்போ வந்து என்னுடைய ஸ்டில் எடுத்ததெல்லாம் வந்து ஜீவன். அந்த படத்தில் வந்து ஒரு சாங் கொடுத்தேன் ஜீவனுக்கு. ஒரு சாங்கு பண்ண ஜீவா, நீ நல்லா தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த சாங்கு கொடுத்தேன். அதற்கு அப்புறம் வந்து கிருஷ்ணலீலை படத்தில் ஜீவனை வந்து கேமராமேனை ஆக்கினேன். ஜீவன் வந்து நட்போடு போராடி வெற்றி பெற்ற ஜீவன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்போவுமே சினிமா 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 அப்படி ஒரு வார்த்தை மட்டும்தான் ஜீவனுக்கு. அதே மாதிரி தான் போராடி இருக்கிற இந்த விதைகள் வந்து யாரும் வந்து மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஜீவன் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். இது பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. அவருடைய தயாரிப்பாளர்கள் அந்த படம் கொடுத்த ஜீவனுக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கு பெரும் நன்றி. வேற சொல்கிறதில்லை, நான் ட்ரைலர் பார்க்கும்போது நானே மிரண்டிட்டேன். இனிமேல் இந்த படத்தில் வந்து வெள்ளி விடுதல் தான் நான் பார்க்கணும், பேசணும். நன்றி, வணக்கம். 20 வருஷமாக போராடினார் அப்படிங்கிறது நேரடியாக எனக்கு தெரியாட்டாலும் மறைமுகமாக ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவரை போலவே நானும் அனுபவப்பட்டவன். அந்த விஷயத்தில் ஜீவனுடைய பாடல்களிலும் சரி வரிகளிலும் சரி மண் வாசனை தெரிகிறது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் ஜான் மேத்யூ அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ராயன். இந்த மொசகுட்டி படத்தில் வந்து ஒரு மிக பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர் ஜீவன் சார். அதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி முன்ன பழக்கம் கிடையாது. வீராகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னை பற்றி 2 வார்த்தை பேசுன்னு. 2 வார்த்தைக்கு 20 வார்த்தை பேசிட்டாரு. அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து முதல் படம்னு சொல்ல முடியாது, ஒரு 20 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி எங்கள் டைரக்டர் ஜீவன் சார் மிக பிரமாதமான டைரக்டரு, மிக பிரமாதமான இயக்குனர், மிக பிரமாதமான மனிதர். அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி எங்கள் படத்தோடைய தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் சார் ரொம்ப சந்தோஷம். எங்களை தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. எங்கள் இயக்குனர் சார் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் எங்கள் தயாரிப்பாளர் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி ஜான் மேக்ஸ் சார், ஜீவன் சார். பிறகு ரமேஷ் விநாயகம் சார் மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார், இந்த படத்துடைய கதாநாயகியாக நடித்த கைல்வெளியாக நடித்த மகிமா அவர்களுக்கும், அப்புறம் எடிட்டர் ஆண்டனி அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பெரியவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். எங்களது அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், வந்து சென்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அண்ணன், உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர்ண்ணே அப்படின்னு ஃபோனில் ஆரம்பித்தார் தம்பி ஜீவன். சொல்லுங்கள் தம்பின்னு. நீங்கள் நேராக வாங்கண்ணா சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நேராக ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம்தான் பேர் வைப்பாங்க. அதாவது MS பாஸ்கர்னு பேர் வச்சுருக்கிறாங்க, சென்ராயன்னு பேர் வச்சுருக்கிறாங்க.
எது பேர்லாம் வைக்கிறாங்க. தண்ணி வண்டின்னா பேர் வைக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று 5:30 வண்டி, அடுத்தது தண்ணி வண்டி இப்படின்னு ஒரு டைலாக் கொடுத்தேன். எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர். நான் சொன்ன தம்பி இப்படி தான் நான் இருக்க போகிறேன், ஷேவ் பண்ண போகிறதில்ல. அதாவது அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம ஷேவ் பண்ணாமல். ஆனால் ஷேவ் பண்ணலைன்னா வெள்ளையாக இருக்கும், இருந்துட்டு போகுது. நான் தான் கருப்பாக இருக்கேன், என் தாடியாவது வெள்ளையாக இருந்துட்டு போகுது, என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. இது தம்பி வந்து பிடிவாதக்காரர். ஆனால் இல்லைண்ணா அது வேண்டாண்ணே, அண்ணா இப்படி வேண்டாண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே, அண்ணா அது பண்ணிங்கண்ணா, அந்த டேக்கில் அது பண்ணிங்கண்ணா, அது நல்லா இருந்ததுண்ணா, அதே மாதிரி இதில் பண்ணுங்கண்ணே. இப்படி செல்லமாக கசக்கி புழிஞ்சு வேலை வாங்கக்கூடியவர். அதே மாதிரி தம்பி ஜான் மேக்ஸை பற்றி சொல்லணும். கோபமாக அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு போவோம். அவரை பார்த்தோன்னா அவரும் சிரித்து நம்மளும் சிரிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம். அப்படி ஒரு ஆள். பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடலாம், வாங்கினேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி கோவப்படுறது? இந்த மாதிரி அந்த யூனிட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, தம்பி வீராவாகட்டும், தம்பி சென்றாயன் ஆகட்டும், இன்னும் கூட நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் ஆகட்டும், எனக்கு வந்து மறுபடியும் ஒரு அருமையான வேடத்தை கொடுத்து ஒரு திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தம்பி ஜீவன் அவர்களுக்கும், தம்பி ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் உரிமையாக சண்டை போடுவேன் தம்பிகிட்ட, வாங்க ஓரமாக போயிட்டா விட மாட்டோம், வாங்க உரிமையாக சண்டை போடுவோம். வெளியில் வரும்போது கூட நான் சண்டை போட்டேன், ஏன் என் ஃபோட்டோ வைக்கல அப்படின்ட்டு. அது வைக்கிற மாதிரி இல்லை போல் இருக்கேன் மூஞ்சி, அது வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம், நான் வச்சிருக்கேன். சரி, வச்சிருக்கிறார், ஆஃபீஸில் வச்சிருக்கிறார். அப்புறமா அந்த மாதிரி இருங்க தம்பி, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஒரு இனிமையான மனிதர், பழகுவதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் நம்புகின்ற சிவனையும் அவர் நம்புகின்ற இயேசுவையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷாலம் ஸ்டுடியோஸ் மொசக்குட்டி என்னுடைய மைனா சாட்டை, இந்த 2 திரைப்படத்தும் நானும் ஜான் மேக்ஸ் 2 பேரும் சேர்ந்து தயாரித்தோம். இன்னைக்கு வந்து அப்புறம் கும்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்ப ஜான் மேக்ஸ் தனியாக போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட படைப்பாக மொசக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஜீவன் அவர்கள் என்னோட கிங் திரைப்படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் சரியாக போகல, நாங்களாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறப்ப கொக்கி என்ற திரைப்படம், நீங்களாம் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி வெறும் கேமராவும் ஃபிலிம் மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கும். நானும் ஜீவனும் அப்படி ஒரு பிளான் பண்ணோம். அந்த டைமில் வந்து ரோட்லலாம் எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது. அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் பிரேக் டவுன் போட்டு பார்த்தா 60 சீனு ரோட்டில் தான் வருது கொக்கி திரைப்படம். அப்போ என்ன பண்ணலாம், கேண்டிடாக ஒர்க் பண்ணலான்ட்டு, ட்ரைபேடாக கிடையாது அந்த படத்தில், மொத்த படமும் ஷோல்டரில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோக்கஸ் புல்லர்லாம் எங்கள் கூட வரமாட்டாப்புல. ஏன்னா நாங்கள் எங்கே திரும்புவோம் எங்கே ஓடுவோம்னு தெரியாது. திடீர்னு கரணை இறக்கும், ஜீவன் ரெடி அப்படின்னா உண்மையிலுமே ஒரு ஷூட்டிங்னா மிஷின் கன் எடுத்து வைக்கிற மாதிரி தான் வைப்பாப்புல. கடன் வேலை நடக்கும். அந்த ஒரு வேகம், நான் இப்போ லேட்டு வேற ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு போராளி. காலையில் நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டேன். கண்டிப்பாக வெற்றி இந்த படத்தோட 100வது நாளில் வந்து தான் பேசணும். நல்ல உழைப்பாளி. அதே மாதிரி சுகுமார், அவங்ககிட்ட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பசுமையான ஒரு ஞாபகம். ஜீவன் ஒரு கிளாஷ் ஒர்க்குக்கு கொக்கியிலேருந்து போகிறாப்புல, ஒரு 10 mm லென்ஸை போட்டு கையில் கொடுக்குறேன். அதுவும் ஃபஸ்ட்டு ஷாட்டை ஹேண்டில் ஷாட்டு புட்றா அப்படின்றேன். சார் இல்லை சார் நீ புட்றா, ஒரு ரோலிங் ஷாட், ரிவால்விங் ஷாட். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, ஒரு ஒய்டாக அவனோட லைஃப் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மைனா, கும்கி, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாப்புல. சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே வந்து இயக்குனர் இமயம்னு வந்து அவரை தூரமாக எங்கேயோ வச்சு அழகு பார்க்குறாங்க. சார், ஃப்ரம் த ஹார்ட் ஐ எம் சேயிங், நீங்கள் இந்த சினிமா காட்டோட சிங்கம் சார், நீங்கள் திருப்பி உலா வரணும். அதுதான் எங்களோட ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன்னு. எனக்கு ரெஃபரன்ஸே மைனாவுக்கு வந்து உங்களுடைய 16 வயது நிலை தான். எப்போ நம்ம வந்து என்ன அடுத்த கட்டம் இந்த மண்ணோட இந்த மனிதர்களோட கதையை எடுத்து நம்ம என்ன எப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து திரையில் தின்னு எடுக்கணுமே அப்படின்றப்ப
வந்து நின்னது உங்களுடைய திரைப்படங்கள் தான். உலக சினிமாக்கள் எப்படி லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண டேவிட் லீன்லேருந்து செசிலி பி டெமிலி மாதிரி எங்களுக்கு இந்த பாரதி ராஜா, இதை நாங்கள் மறுக்கவே முடியாது. எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மார்டின் ஸ்காஸ்லேருந்து பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா பெரிய பெரிய உலக இயக்குனர்கள் வரிசையில் அவர் இருக்கார். அன்னைக்கு மீடியாவோட வீச்சு பெருசா இல்லை. இன்னைக்கு திரும்பவும் தானு சார் சொன்ன மாதிரி அவரோட செகண்ட் ரவுண்டில் அவர் கூட நாங்களும் அந்த ரேஸில் குதிரையோட சைடில் நாங்கள் ஓடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. சார் நீங்கள் வரணும். ஏதோ ஒரு இமயமாக நாங்கள் தூரமாக வைக்க விரும்பலை, என்னமோ தெரியல, மைண்டு சொல்லுது. எனக்கு இன்னமும் உங்களை பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து உமர் முக்தாரில் வந்து ஆண்டனி குயினை பார்க்குறப்ப அந்த படத்தோட அந்த அந்த இங்கிலீஷ் ஒரு காப்பு சொல்லுவார், வந்து நிற்கிறப்ப சொல்லுவாப்புல, த ஓல்டு டெசர்ட் லயன் அப்படின்வாங்க. எங்களோட லயன் நீங்கள் தான் சார். நான் எதுக்கு இது ஒரு மேடை, இந்த மேடையில் வந்து ஏன்னா ஜீவன் எல்லாருமே வந்து உழைச்சிட்டாங்க. தயவுசெய்து சொல்லாங்க, சினிமானா உழைச்சி தான் ஆகணும், கடுமையாக பாடுபட்டு தான் ஆகணும். அதெல்லாம் அதை நம்ம பேச வேணாம் நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னும் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்னும் ஜீவனோட தூரம் எவ்வளோ இருக்குது, சுகுமார் தூரங்கள் எவ்வளோ இருக்குது, என்னோட பயணங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு நாங்கள் பேச வேண்டியது வந்து இந்த மாதிரி லெஜண்ட்டு நாங்கள் ஒதுக்கல சார். நீங்கள் வரணும், நீங்கள் வருவீங்க, அதுக்காக காத்துட்ருக்கேன். இந்த மேடையை நான் அதுக்காக பயன்படுத்திக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ரமேஷ் விநாயகத்தை பற்றி நான் சொல்லணும். பியூட்டிஃபுல் சாங்ஸ், அந்த கள்ளப்பையில ஹிட்டு, அந்த சாங் ஹிட்டு. இன்னும் உங்களோட கிளாசிக்கல், உங்களோட அந்த அந்த மாதவன் சாரோட படம் ஞாபகம் இல்லை, பட் அந்த சாங் எக்ஸ்ட்ரானரி சாங், உங்களோட மெலடிஸ் எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கீங்க. ஆனால் இந்த படம் அதை அமைச்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். 100வது நாள் வந்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். ட்ரெய்லர் பார்க்குறப்போ உண்மையிலேயே சாலம் ஸ்டுடியோஸில் மைனா சாட்டைக்கு பிறகு அடுத்து ஒரு பெரிய வெற்றியை தருங்கிற ஒரு நம்பிக்கை தெரியுது. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் மஹிமா முன்னைய விட இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவன் சார் பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி சுகுமார் சார் சொல்லவே தேவையில்லை, கேமராமேன்னு. அவங்களுடைய உழைப்பில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ உண்மையிலேயே ஒரு மிரட்டலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும், வெற்றி பெறணும்னு வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்னும் இப்போ தான் படம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே வெற்றி பட இயக்குனர் வரிசையில் வந்து நிற்கிறேன். இது எனக்கு ஒரு நல்லதாக தான் தெரியுது. இன்னொன்று ஜீவனை பற்றி நான் சொல்லணும். ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கப்ப திடீர்னு நான் பாடல் சிடி கொடுத்தாரு, போடுங்களேன் நான் எழுந்துருன்னாரு. போட்டேன், எல்லா பாடல்களும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கேன். யாருங்க எழுதுனது? முத்துக்குமார், ஸ்நேகன், வைரமுத்து, எல்லா பற்றியும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த சாங் இவர் எழுதியிருப்பார், இந்த சாங் சிரிச்சுக்கிட்டே வந்தார். கடைசியாக சாங் முடிக்கிறப்ப, ஏங்க யார் தாங்க எழுதுனது சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லா சாங்கும் நான் தான் எழுதினேன் அப்படின்னப்பல என்னால் நம்பவே இல்லை. எங்க உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லை யார்கிட்டையும் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு. இல்லை நான் தான் எழுதினேன். அப்போ தான் அதாவது ஜீவன்கிட்ட நானும் ஜீவனும் நிறையா நாள் நான் அண்ணன் சீமானோட வருவேன். ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்போம். அப்போ நானும் ஜீவனும் பேசுவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மேடையில் ஏற மாட்டோமா, ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு. அதாவது இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் போராடி வெற்றி கிடைக்கிறதுன்றது வந்து வரலாறு. போராடி வெற்றி பெறுவார் ஜீவன்ற நம்பிக்கையோட வரலாறு படைப்பார் தம்பி சுகுமார், இசையமைப்பாளர். மற்றும் சிறந்த படங்களை மட்டுமே தயாரிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பிரபு சாலமன் அண்ணன் மாதிரி, ஜான் மேக்ஸ் அவர்கள் மாதிரி இன்னும் நிறையா கம்பெனி வரணும். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வீரா. இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பெரிய ஆட்கள். இதில் நான் மட்டுமே புதுமுகம். ஒரு புதுமுகத்தை வைத்து ஒரு படத்தை தயாரிப்பது என்பது இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம், ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற இந்த நிலையில் எனக்கு இந்த படத்தில் கதாநாயகனாக
வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் மொசக்கி என்ற என்னுடைய கதாபாத்திரத்தை உருவாக்கிய இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கல்லை கூட நடிக்க வச்சுருவான்னு சொல்லுவாங்க பாரதி ராஜா சாரை. அந்த மாதிரி என்னையும் இந்த படத்தில் இயக்குனர் ஜீவன் நடிக்க வச்சுருக்காரு. சுகுமார் சார் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பெயர் அந்த ஒரு படத்துடைய போஸ்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த படத்துக்கு மேலும் பலம் சேர்க்கிற வகையில் பாடல்களும் ஸ்டண்ட் காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. இந்த இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் ரமேஷ் விநாயகம் அவர்களுடைய இசையில் எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி சார். எல்லா பாடலுக்கும் கொரியோகிராஃப் பண்ணது நோபல் மாஸ்டர், அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டண்ட் காட்சிகள்லாம் மோஸ்ட்லி வந்து யாருமே போடல. நான், மகிமா, என்னோட நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே நாங்களே பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸ்டண்ட் காட்சிகளை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை, அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா குழந்த மாதிரி, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டார். ஜாலியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பார். அவருக்கு இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், நிறைய விருதுகள் வாங்கி கொடுக்கும். இரவும் பகலமாக இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. அவரும் அவரோட டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி மகிமா, அவங்கள கதாநாயகின்னு சொல்லக்கூடாது, கதாநாயகன் தான் சொல்லணும். ஏன்னா சுத்தமாக பயம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ஜாலியாக பண்ணாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இந்த கள்ளப்பயலேன்னு ஒரு பாட்டு இந்த படத்தில் அடுத்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மேக்ஸிமம் ஃபுல்லாக கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா லொக்கேஷன்லேயும் ஷூட் பண்ணியிருக்கோம். நிற்கக்கூட முடியாத இடத்துல ராக்கோட அந்த எட்ஜிலலாம் ஆடி இருக்கோம். அந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருக்கோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். சென்ட்ராயன் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நானும் சென்ட்ராயனும் வெளியில் பேசிட்டு வந்தோம். சென்ட்ராயன் சொன்னார், என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை பொழுது பேசிடுங்க, உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை பொழுது பேசுகிறேன்னாரு. அதனால் ஆனால் பெருமைக்கு சொல்லலை, உண்மையாகவே சென்ட்ராயன் அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. நிச்சயமாக அவருடைய கரியரில் இது இன்னொரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சென்ட்ராயன். என்னை பற்றி இன்னொரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர்கள், பேரண்ட்ஸ், தியேட்டரில் ஜெரோ மாஸ்டர், பொன்முடி நண்பர், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஷாலோம் ஸ்டுடியோஸ் தயாரித்த 2 படங்கள் மைனா, சாட்டை எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்ததோ அதே போல் இந்த மொசக்குட்டி என்ற படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மைனா, சாட்டை படங்களில் நடித்த நடிகர்களுக்கு எப்படி ஒரு பெரிய அந்தஸ்து கிடைத்ததோ அதே போல் எனக்கும் என்னுடன் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் ஒரு நிலையான ஒரு இடமும் இந்த தமிழ் சினிமாவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கிடச்சிது பாடுறதுக்கு. மணி சர்மாக்காக நான் வந்து தெலுங்கில் வந்து ஒரு பாடல் பாடினேன். அது வந்து தெலுங்குலேயே கிரேட்டஸ்ட் ஹிட் ஆஃப் 2011 இருந்தது. ஸோ அது அப்பொழுது தான் வந்து ஜான் மேக்ஸ் சார் வந்து ஹைதராபாத்தில் மீட் பண்ணேன். அவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னது வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு படம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இம்மீடியட்லி ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து சாட்டைக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முதல்ல கூப்பிட்டார். அப்போது இமான்காக வந்து நான் பாட போயிருந்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற இசைப்பாளருக்கு பாடின நிறைய யுவன் ஒரு கீரவாணி, இந்த மரகதமணி, மணி சர்மா அல்லது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாருக்குமே வந்து ராம்கோபால் வர்மா கூட நான் வந்து பாட்டு பாடியிருக்கேன். இருந்தாலும் ஒரு இசையமைப்பாளர் வந்து இன்னொரு இசையமைப்பாளர் கூப்பிட்டு பாடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது வந்து என்னோடய தம்பி இமானுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெரிய பாராட்ட தெரிவிக்கணும். அதில் என்ன விஷயம்னா, அதையும் தாண்டி he went one step beyond that. He said to John Max that
யூ ஹேவ் டு ஒர்க் வித் ரமேஷ் விநாயகம். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், யாருமே பண்ண மாட்டாங்க. நோபடி வில் டூ. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவர் என் மேலே இருக்கிற அன்புனால, அது ஒன்று. தவிர தன் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால், இந்த 2மே இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து ஐ சல்யூட் இமான் ஃபார் தட். அண்ட் ஜான் மேக்ஸ் சார் ஃபார் ஹேவிங் கெப்ட் இஸ் வேர்ட். ஜீவன் சார் வந்து ஒரு இயக்குனர் மாத்திரம் இல்லை, ஒரு பாடலாசிரியர் எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். எல்லா பாடலும் வந்து ஒரே பாட்டு, ஒரே பல்லவி, 2வது டியூன் கூட கிடையாது. ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து பாட்டுங்கள்லாம் முடிஞ்சிடுது. ராமானுஜன் படம் பண்ணி அது வந்து ஒரு பின்னோங்கி அந்த காலத்து ஒரு பாடல் இசை வந்து அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இந்த படம் வந்து தற்கால இசைக்கே வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து நலதமைந்தியோ அல்லது வந்து யூனிவர்சிட்டி ஒரு ராக் மியூசிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கிராமத்து பாட்டு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். நிச்சயமாக தமிழ் திரையுலகில் கால் பதிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையினால் தெலுங்கில் எனக்கு படம் கிடச்சிருந்தாலும் அதை விட்டுட்டு நான் இங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். என்னோடய முதல் படம் ஐ டிட் 1989. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அது விட்டுட்டு வந்தவன் நான். ஆக்சுவலாக இங்கேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அங்கே போச்சு, ஹைதராபாத்துக்கு. அப்போ நான் போகலை. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் என்னுடைய தமிழ் கூறும் நல்லுலகுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜான் மேக்ஸ் சார், ஜீவன் சார், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மொசக்குட்டி அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என் மானசீக ஆசான் இயக்குனர் இமயம் அவர்கள் இயக்கிய பசும்பொன் திரைப்படத்தில் அண்ணன் சீமான் ஒரு வசனம் எழுதியிருப்பார். 1000 கோயிலுக்கு போனாலும் அறுத்து கட்டுனவளுக்கு விபூதி கொடுக்குற சாமி இருக்கு, குங்குமம் கொடுக்குற சாமி எங்கேயா இருக்கு? எனக்கு குங்குமம் கொடுத்த சாமி நீதாயா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி சினிமா துறையில் முதல் படம் தோல்வி அடைந்த எனக்கு குங்குமம் கொடுத்த குலசாமி ஜான் மேக்ஸ் அவர்கள். என் வாழ்நாளில் அவருக்கு மிகவும் நன்றி உடையவனாக இருப்பேன். என் சார்பாக அவருக்கு ஒரே ஒரு முறை ஒரு கரகோஷம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மொசக்குட்டி படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சில தேர்வுகள் எழுதி அதில் நான் தேர்ச்சி பெற்ற பின்புதான் இந்த படத்தை என்னால் எடுக்க முடிந்தது. முதல் தேர்வு பிரபு சாலமன் சாரை வச்சு அவர்கிட்ட கதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜான் சார் சொன்னார். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொன்னேன். அவர் இன்னும் பெட்டராக ஏதாவது சொல்லலாமே அப்படின்னாரு. அப்போது தான் இந்த கதையை சொன்னேன். இது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. அதை ஜான் சார்கிட்ட போய் சொன்னேன். அப்புறம் அந்த இது டெவலப் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கப்போ அவர் வேலை பழு காரணமாக இந்த தயாரிப்பில் இல்லை, நீங்களே பண்ணிகிட்ருங்க, நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் அவர் வேலையாக போயிட்டார். அதுக்கப்புறம் தயாரித்த படம் தான் இங்கே மொசக்குட்டி. அப்புறம் ஜான் சார் என்ன சொன்னார்னா, சார் இந்த படத்துக்கு நீங்கள் சுகுமார கேமராமேனை போடலாமே அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஏன்னா நாங்கள் எங்கள் இயக்குனருக்கெலாம் தெரியும், எங்கள் ஊரில் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் எப்படி பேசிப்போனா, இந்த பக்கமாக திரும்பிட்டு ஏப்பா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னா இந்த பக்கம் திரும்பிட்டு அதெல்லாம் முடிச்சாச்சு இப்படி தான் பேசிக்கிட்டு பழக்கம். நாங்கள் அண்ணன் தம்பியில் ஒன்றா இருந்து முகத்தை பார்த்து பேசினது இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, கோ டைரக்டர் கவிக்கிட்ட சொல்லி சுகுமார் கதை கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லிடுங்களே அப்படின்னு. அவர் சொல்லினார், நீங்கள் வந்து அண்ணன் சொன்னார் நீங்கள் கதை கேட்குறீங்களா, ஏன் அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டாவன். நான் யோசித்தேன், சரி அண்ணனா ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டராக எனக்கு அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருச்சு. கூப்பிட்டு வச்சு நானே கதை சொன்னேன். 1.5 மணி நேரம் அவன் முகத்தை மட்டுமே பார்த்து 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவன் என் முகத்தை மட்டுமே பார்த்து 1.5 மணி நேரம் கதை கேட்டான். எங்கள் வாழ்நாளில் இதுவரை இந்த சம்பவம் நடந்ததில்லை, இனிமேல் நடக்குமா என்பது கூட தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த
தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அந்த படம் நான் கதை சொல்லி அவன் வந்து என்னென்னா அந்த கதை சரியாக இருந்தால் தான் வேலை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு அவனோட தொழில் நேர்மை இருக்குது பாருங்கள், அதை நான் வென்றுட்டேன், அந்த இடத்துல நான் தேர்ச்சி பெற்றேன், அதனால தான் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிறனால அந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகி அதை வந்து ஜான் சார் என்ன சொன்னார், நம்ம அறிமுகப்படுத்தின பொண்ணு தானையா, அடுத்த படத்துலேயும் போட்டுடலாம் கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் அவங்க சொன்னோன்னே அப்படிலாம் முடியாது, நாங்கள் கதை கேட்டு தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவங்க நேரம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு படம் நல்ல கதையை கேட்டு யாராக இருந்தாலும் நல்ல கதையாக இருந்தால்தான் அந்த படத்தை நம்ம வேலை செய்யணும்னு நினச்சி அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த இது பிடிச்சிருந்தது. கதையை அவங்கக்கிட்ட ஒரு மணி நேரம் சொன்னேன். அவங்களுக்கு மொழி எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் உடனே அது சரின்னு சொல்லிட்டு சம்பளத்தை பற்றி கூட ஒன்றுமே பேசாமல் சைன் போட்டு போயிட்டாங்க. இது இன்னொரு வெற்றி. அப்புறம் வந்து பசுபதி சார்கிட்ட போய் கதை சொன்னேன். பசுபதி சார் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. அவர்கிட்ட கதை சொல்கிறப்போ அவர் சொன்னார், சார் கதை நல்லா இருக்குது சார், இப்படி தான் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஆனால் இப்போ எடுக்கும்போது கோட்டை விட்டுறாங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார் அப்படின்னாரு. சரிங்க சார், நீங்கள் ஸ்பாட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிங்க அப்படின்னு. அவர் வந்து அதே மாதிரி ஷூட்டிங் கேரளாவில் நடந்துட்டு இருந்துச்சு. வந்தார், வந்து இறங்குறப்போ வழக்கம் போல் எல்லா ஷூட்டிங்கில் அப்படியே மெதுவாக எப்போயா கூப்பிட்டு வாங்கி அப்படிங்கிற மாதிரி இறங்கினார். இறங்கி கால் வைக்க விடல. இறங்கணும் சார், இறங்க சார், சட்டை போடுங்க சார், சட்டை போடுங்க சார், இதை போடுங்க சார், கூப்பிடுங்க சார். அவர் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் எடுத்தால உடனே அப்பத்துலேருந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாறிட்டார் இந்த படத்துக்கு. இதை விட இது ஒரு எனக்கு வந்து தேர்வு பெற்றதாக நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து சினேகன் தான் பாட்டு எழுதுறதா இருந்துச்சு. சினேகன் தான் பாட்டு எழுதாச்சு. அவரை வச்சு கூப்பிட்டு பாட்டை எழுத உட்காந்துருந்தோம். உட்காந்தோடனே இவர் ஒன்று எழுதுறாரு, அவர் ஒன்று போடுறாரு, நான் ஒன்று இருக்கேன். ஒரு 3 பேர் இருக்கப்போ என்னென்னமோ ஒரு மாதிரி குளறுபடியா. ஏன்னா நான் ஒரு மைண்டில் வச்சுருக்கேன், அவரை கதை கேட்டு ஒன்று வச்சுருக்கேன், அவர் ஒன்று வச்சுருக்காரு. அப்போ என்ன வந்து இந்த இதெல்லாம் ஒரு ஏதோ லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டி என்ன சொன்னேன், சார் நான் ஒரு வரி சொல்கிறேன், அவர் சினேகன் அன்றைக்கி வர முடியல, அதனால் இந்த ஒரு வரி சொல்கிறேன், சரியாக வந்துச்சுன்னா போடுவோம் அப்படின்னா. அப்போ தான் சொன்னேன், ஆசையை பாரு ஆசையை ஆளும் மூஞ்சும் முகரக்கட்டையும் அப்படின்னு. என்ன சார் எங்களை திட்டுறீங்களா? நான் அழகில்லை தான், அதுக்காக ஒரு பாட்டு வரி கேட்டால் இப்படி அசிங்கமாக திட்டுறீங்களே என்னாரு. இல்லை சார், இது பாட்டாக போட்டால் நல்லாயிருக்கும், எல்லா ஆண் மகனும் ஒரு பெண் கிட்ட கேட்ட வார்த்தையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இதை சொன்னேன். வரிகள் நல்லா இருக்குது, எப்படி இது வார்த்தையாக பாட்டா எப்படின்னு புரியலையே அப்படின்னு. லைட்டாக நான் எனக்கு தோன்ற மாதிரி இங்கே கிராமத்து பாடியில் அதை பாடி காமிச்சேன். போங்க சார், இந்த வேலையும் கெடுத்துறாது, நாளைக்கு வாங்க போட்டு காட்டுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் கொண்டு போய் போட்டோன்னே அந்த பாட்டை போட்டு காமிச்சார். அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட ரகுமான் சார்கிட்ட ஒர்க் பண்ணால் என்ன ஒரு குவாலிட்டியோடு எனக்கு அந்த இது கிடைச்சிருக்கும் நம்புறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் வாழ்நாளில் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம், என் மானசீக ஆசான் திரு பாரதி ராஜா அவர்களை வந்து நான் வந்து ஊரில் இந்த மேடையில் எங்கள் ஊர் மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் வரப்போ பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் தவிச்சேன். எப்படியாவது ஒரு ஃபோட்டோவில் அவர் பின்னாடியில் ஏதாவது ஒரு தலை தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவ்வளோ தவிச்சேன். அந்த மேடையில் சட்டையெல்லாம் கிழிஞ்சி அப்படி போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இன்றைக்கி வந்து அவர் காலடியில் வந்து நின்று ஒரு மொசக்குட்டி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அவர் சமர்ப்பித்து அவர் கூட நின்று ஆசீர்வாதம் வாங்கி இந்த படம் அவர் வாயில் வெற்றி பெறும் அப்படின்னு வாழ்த்து வாங்கினதுக்கு நன்றி. காலை தொட்டேன், நெஞ்சை தொடவில்லை, அந்த நெஞ்சை தொட்டுட்டான், நெஞ்சுக்குள்ளே வந்துட்டான். Hi YouTube viewers, subscribe to Red Pix.